Mr. Fayaz Welcome back guys. இது வந்து மறக்க முடியாத ஒரு வீடியோ. நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்கோம், பெஸ்ட் ஹாரர் என்டர்டெய்னர்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த அவார்டு வாங்கியாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் நம்ம கோஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதில் கேதர் ஆகிருந்தோம். ஒரு கெட் டுகெதர் மாதிரியே இருந்தது. ஜூலை 18, 2019. ஸோ இந்த டேட்டில் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தது. நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணது. அப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நானும் அப்படியே மலை மேலே ஏறி இருப்பேன். ரங்கமலைன்னு சொல்லி எங்கள் ஊர்லேயே இருக்குது அந்த மலை. ஸோ அந்த மலையை ஏறின அந்த ஃபஸ்ட்டு ட்ராவல் வீடியோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அதே 2019 வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்பி போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து சரத்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் கோஸ்ட் வீடியோஸ் வந்து சரத்தோட சேனலில் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண அந்த சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பட்டன் வாங்கும்போது இதெல்லாம் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளவோ திரும்ப அப்பீல் பண்ணியாச்சு. பட் ஆனால் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து நமக்கு கிடைக்கல. சரி ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து கோல்டு ப்ளே பட்டன் தான் வாங்கணும்னு எழுதியிருந்தால் அதை யாரால மாற்ற முடியும். ஸோ இப்போ அவார்டு வாங்குறதுனால தான் இந்த டைமில் வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மெயினாக யூடியூப் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து போடணும் அப்படிங்கிற இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மெயினாக வந்தது. இந்த சேனல் 2019 ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போ நான் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரை பண்ணது. பட் ஆனால் மெயினாக சேனல் ஓப்பன் பண்ணது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அந்த வீடியோஸ் வந்து போடணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆரம்பித்தது. ஸோ 2019 வந்து சரத்தை மீட் பண்ணது மூலிமா அப்படியே லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல விதத்தில் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னால் கோஸ்ட் வீடியோஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட நேட்டிவ்க்கே நான் வந்துட்டேன். கோஸ்ட் ஸ்டோரிஸ் சொன்னேன். அப்போ அந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு நிறைய பேர், நீங்கள் ஏன் கோஸ்ட் ஸ்டோரிஸாக சொல்கிறீங்க, இந்த கோஸ்ட் ஸ்டோரியில் சொல்கிற மாதிரி நீங்கள் கோஸ்ட் வீடியோ போய் எடுக்கலாம்ல, கோஸ்ட் ஹண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து சொன்னீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் சொன்னதுனால தான் நான் அந்த கோஸ்ட் ஹண்டிங்கே பண்ண ஆரம்பித்தது. ஸோ நியர்லி 2020 ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறது. 2020 இப்போ 2024. ஸோ யூடியூப் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமும், கோஸ்ட் ஹண்டிங் பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட் பண்ண சிம்பிளி சரத்தாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட டீம் கோ பார்ட்னர் மணிஷரன் அவனாக இருக்கட்டும், இல்லைனா அப்பப்போ சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. விக்கி, குரு, அஸ்வின் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்திருக்காங்க. இது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் அப்பப்போ வந்திருப்பான் ஒரு வீடியோவில். ஸோ நம்ம சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ண, நமக்கு சப்போர்ட் பண்ண, அண்ட் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கும்போது பேசலான்ட்டு இருந்தேன். அதை வாங்கவும் இல்லை, அதை பற்றி சொல்லவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த டைமில் சொல்லலாங்கிறதுனால தான் டடன் 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 டேன் இதுதான் நம்ம வாங்கின அந்த அவார்டு. ஸோ ஓகே கைஸ், இதோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமிங்கும் கொடுத்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமிங் வந்து என்னுடைய ஷாப்பில் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் உருவப்படத்தை வீட்டில் வைக்க மாட்டோம். அண்ட் இது மட்டும் தான் வீட்டில் ஞாபகமாக வச்சுக்க போகிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருப்பேன். நிறைய பேர் அதில் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாருமே இங்கே வராங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது யாருன்னா ஒரு லெஜெண்டரி ஹண்டர் தான். ஸோ அது இவர் தான், ஸ்பூக்கி கௌதம். ஃபஸ்ட் டைம் இவர் இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ப்ரோ, எனக்கு முன்னாடியே வந்துட்டார் தலைவரான, நான் தான் லேட்டு. அப்படிலாம் கிடையாது, இவர் முன்னாடி வந்துட்டாரு. நாங்கள் வர வழியில் வந்து ஒரு சின்ன சம்பவம் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தோமா, அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த சம்பவம் என்னங்கிறது அவரோட சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. எஸ், நம்ம vlog சேனலுக்கும் அப்படியே வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். ஸோ அவரோட vlog சேனலுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நட்டி ப்ரோ, ஸ்பூக்கி கௌதம் ப்ரோவோடைய பலம் இவர் தான். இல்லை இல்லை, எல்லாருமே ஒரே இதுதான், எல்லாரும் பலம். ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து உங்கள் சார்பில் வந்து இவங்க பண்ணுறாங்கன்றப்ப ஸோ ரொம்ப ஹாப்பி தான். ஸோ கைஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ளே போய் நம்ம கம்மி பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். எல்லாருமே வருவாங்க, ஜெகன், சரத் எல்லாமே வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்.
Mr. Fayaz ஹாப்பியாக இருக்குது தரணும். ஸோ தேங்க்யூ. இது எல்லாமே உங்களால தான். அடுத்து ரஹ்மான் தான் வாங்க போகிறான். இதோட மெயின் காரணம் இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. ஹாப்பி மூமெண்ட் ஹாப்பி ராகுல் பாய் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பாய் உங்கள் vlog-ஆ? எஸ் இவரோட vlog-ல வரணும் ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கேன். எங்கள் பயாசன vlog-ல 1 year பேக் நாங்கள் ராஜஸ்தான் வீடியோப்பா வந்திருப்பேன். நான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மொமெண்ட்டில் நான் vlog நான் அவார்டு வாங்கினதை விட எங்கள் அண்ணா வாங்கினது வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிரயாஸ் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. பல ஜின்களை வேட்டையாடி பல ஜின்கள் அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி பல ஜின்களுக்கு ஒப்பாட்டியாக இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு.